டேய் சிண்டு, என்னடா தியா வீட்ல இருந்து ஏதோ ஆஃபர் பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கிளம்பல போலயே. முடிஞ்சிடும் போலயேடா ஆஃபரு. ஏய், எங்க வீட்லயும் எங்க அம்மா அப்பா எல்லாம் கிளம்பிட்டாங்கடா. காலையில கிளம்பிட்டாங்க. நேற்றுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்துன்னே இருப்பாங்க. அப்படியாடா, சூப்பர்ரா சூப்பர்ரா. ஏய், என்னப்பா இன்னும் வரல தியா வீட்ல இருந்து? ஜாலியா கிளம்பி உட்காந்துட்டு இருக்கோம். ஒரே ஆர்வமா இருக்கு அங்க போய் பார்க்கணும்னுட்டு. என்னென்ன வாங்க போறாங்கன்னு தெரியல. எல்லாம் நம்ம தான் செலக்ட் பண்ண போறோம். சீக்கிரம் எங்க தான் போனாங்க இவங்க, இன்னும் கிளம்பி வரலையே. தியா, தியா, ஏய் கிளம்பிட்டியா? ஏய் வந்துட்டேன்ப்பா, அதோ வந்துட்டேன். எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா கூட ரெடி ஆயிட்டாங்க. எங்க அம்மா கன்சீவா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காலை கொஞ்சம் ஏஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது, அதனால லேட் ஆயிடுச்சு. என்ன யாரை பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏய் இல்ல தியா, அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சிரும்ல. நீங்க பொருள் வாங்குறதுக்கு அங்க சீக்கிரமா போனா தானே ஈஸியா இருக்கும். அதனால தான் பேசிட்டு இருந்தோம். சரி வாங்க போலாம். எங்க அம்மா அப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்க. அம்மா அப்பா வாங்க சீக்கிரமா, ஆஃபர்ல முடிய போதா. கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம், வாங்க போலாம். என்னாச்சு அங்கிள் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? தியா தான் காலையில ஏஞ்சிக்க சொன்னா ஏஞ்சிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்ட்டு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டா. சரி வாங்க கிளம்பலாமா? இல்ல அங்கிள், ஆஃபர்லாம் இதை முடிய போதும். சீக்கிரமா வாங்க. எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மா அப்பா எல்லாம் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்து நேர்ப்பாங்க. நேற்று இதோ வந்துட்டாங்க பாருங்க. என்ன சரளாக்கா இவ்வளோ லேட்டாக போகிறீங்க? ஏற்கனவே அங்கே பொருள்லாம் தீர்ந்து போச்சு. கொஞ்சம் தான் இருக்குது இந்த வாஷிங் மிஷின், டிவி. ஆனால் நல்லா இருக்குது பொருள்லாம் இருக்கும். சீக்கிரமாக போங்க, சீக்கிரமாக ஒரு 1/2 hour போயிடுங்க, எல்லாம் காலி ஆகிடும். நாங்களே லாஸ்ட்டாக தான் போகணுமா, சரி ஒரு சோஃபா செட்டு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சரி நீங்களும் போயிடுங்க, போயிட்டு சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிட்டு வாங்க. இந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எப்போ போய் சேர்றது? சீக்கிரமாக போங்க. ஆட்டோ ஏதாச்சும் புக் பண்ணிட்டு போகிறீங்களா? ஆமாம் கீதா, அதை போகலாம். போயிட்டு என்ன இருக்கோ வாங்கிட்டு வரேன். அந்த பசங்களாம் கூப்பிட்டு போனால் அதுங்கள சுற்றி பார்க்குங்களே. சரி போர் அடிச்சுட்டு லீவில் எவ்வளோ நேரம் வீட்டில் இருப்பாங்க. சரி நாங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறோம். சரிங்க அக்கா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. பசங்களா ரொம்ப சேட்டை பண்ணாதீங்க, பொறுமையாக போயிட்டு வாங்க சரியா? ஆண்டி ஏதாவது சொன்னாங்கன்னா சொல் பேச்சு கேட்டுட்டு ஒழுங்காக இருங்க. சரியா? ஆட்டோ வந்துச்சு சீக்கிரம் வாங்க. பசங்களா என்ன அப்படி அப்படியே உட்காந்துட்டீங்க திண்ண மேலே? சீக்கிரம் வாங்க, ஆட்டோ வந்துச்சு, வந்து ஏறுங்க. சீக்கிரம் அப்போ வெயிட்டிங் சார்ஜஸ் போட்டுருவாங்க. வாங்க. இது க்ளோரி உங்கள் அம்மா எங்க? வா கூட்டிட்டு வா. ஐயோ ஆமா ஆண்டி, நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வருது. இதை நான் போய் கூட்டு வரது, எங்க அம்மாவே வந்துட்டாங்களே. வந்துட்டேன். அக்கா என்ன சரளக்கா கிளம்பலாமா? பசங்களா என்ன அப்படி உட்காந்துட்டீங்க? இறங்கி சீக்கிரமா வாங்க, ஆட்டோ வந்துச்சு பாருங்க, வந்து ஏறுங்க வாங்க. வாங்க, பொருள் எல்லாம் தீர்ந்து போகுது, சீக்கிரம் வாங்க. என்ன இங்க ஒரு ஆள் கம்மியா இருக்கு? பண்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? படிமேல நின்னுட்டு இறங்குடா கீழே. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் போய் ஆட்டோல போய் ஏறு. அப்பா இங்க பாருங்கப்பா, என் சாக்லேட்டு ஸ்டெப்ஸ் மேல ஏறுது. கீழே விழுந்து அடிப்பட போகுதுன்னு பயமா இருக்கு. அதான் சரி கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பண்டு, நீ கிளம்பு. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுல. சரிப்பா சரிப்பா, சீக்கிரம் அப்படியே உள்ள எடுத்துட்டு போய் விட்டுருங்கப்பா. பத்திரமா எடுத்துட்டு போய் விட்டுருங்க. சரி இதை வந்துட்டேன், இதை வரேன். ஆட்டோக்கார அங்கிள், என்ன உங்க ஆட்டோ இவ்வளவு சின்னதா இருக்கு? ஏன்பா தம்பி, இத்தனை பேர் ஏறினா ஆட்டோ எப்படிப்பா பத்தோம்? சரி நீ ஓவரா வாய் பேசாத. வெளில வர ஒரு காலை தொங்க விட்டுன்னு வர, பார்த்து பத்திரமா வாப்பா, வாய முடியும் வாப்பா. சரிங்க அங்கிள், நீங்க பார்த்து ஓட்டுங்க. ஓட்ட சொன்னா விட்டின்னு போறேன். ஹாய், இந்த ஃப்ரிட்ஜ் அழகா இருக்கு. எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ், அழகா இருக்கு. பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணும். சூப்பரா இருக்கு, பிங்க் கலர்ல பெரிய ஃப்ரிட்ஜ் சூப்பரா இருக்கு. எனக்கு இதுதான் வேணும். இந்த ஃப்ரிட்ஜ்ல விட்டு இது அழகா இருக்கு. அம்மா எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்கம்மா. ஏம்மா இது ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரிட்ஜ், இது வேண்டாமா? அது பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் பிங்க் கலர் கூட சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது பாரு, அதை வாங்கிக்கலாமா? இல்ல, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணும். அழகா இருக்கு, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணும். அப்பா பாருங்கப்பா. பரவாயில்ல சரலா, விடு. எவ்வளவு ரேட் இருந்தா என்ன, நம்ம வாங்கிடலாம். மேடம் இங்க வாங்க. அது என்ன ரேட்டுன்னு சொல்ல முடியுமா மேடம்? அதை வரேன் சார். இந்த பிங்க் கலரில் அந்த பாபி ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கு அந்த ஃப்ரிட்ஜா? அது ரொம்ப காஸ்ட்லி சார், எப்படியும் ஒரு 45,000 வரும். ஆனால் அது ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அது புக் பண்ணியிருக்கலாம். இப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பில்லெலாம் கூட போட்டு முடிச்சாச்சு சார். அது வந்து ஃபாரின் வந்து இம்போர்ட் பண்ணுறது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் இந்த மாதிரி ஒன்று நான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நான் வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இந்த 2 ஃப்ரிட்ஜ் கூட நல்லாயிருக்கும், அது வேணால் பார்க்குறீங்களா சார்? எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பாபி ஃப்ரிட்ஜ் எனக்கு இப்போ ஓபன் பண்ணியாச்சு காமிக்கணும். நம்ம வாங்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு ஓபன் பண்ணி காமிக்க சொல்லுங்க. எனக்கு பார்த்தே ஆகுனத. இது ஏமணி எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? என்ன மேடம் இது சேல்ஸ் ஆயிடுச்சா? சரி அதை ஓப்பன் ஆச்சு பண்ணி காமிச்சிருங்க பார்க்கலாம். ஓகே மேடம், அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் அப்புறம் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு. இந்த மேடம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வேணும் போல தோணுது. இவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பாரு கிட்டி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி. ஐயோ சூப்பராக இருக்குது. கீழே வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம் போல். அம்மா உங்களுக்கும் இது நல்லா தானே இருக்கும், வாங்கிக்கலாம்ல. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு. இல்லை பாப்பா, அதுதான் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதே மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க, வந்துடும். நீங்கள் அப்போ வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி பிங்க் கலரில் தான் வேணும். ஓகே ஓகே, பிங்க் கலர் கூட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். சரி சரிங்க மேடம். தியாம்னியே ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டியா ஃப்ரிட்ஜை? சரி சரளாக்கா, இந்த 2 ஃப்ரிட்ஜில் எது வாங்க போகிறீங்க இப்போதைக்கு? அந்த க்ரீன் கலர் நல்லா இருக்குது, வாங்கிக்கிறீங்களா பாருங்கள். க்ரீன் கலர் வேணாம், இந்த பிங்க் கலர் வாங்கிக்கலாமா? அந்த பிங்க் கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களா? ஆமாம், பிங்க் கலர் அழகாக இருக்குது, அதையே ஓப்பன் பண்ணி காமிங்க மேடம். மேடம் அப்போ அதையே ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க. எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் இதே பிரச்சனை தான். நாங்கள் செலக்ட் பண்ண விட பெரியவங்களெல்லாம் செலக்ட் பண்ண விட மாட்டீங்க. அப்படியே ஏதாச்சும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை தான் ஓப்பன் பண்ணி காமிக்கணும், அதை தான் இதை தான் ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு அடம் பிடிக்கிறது இங்கேயும் வந்து நின்றுட்டு. இனிமேல் எங்கேயும் கூட்டிகிட்டு வரக்கூடாது உங்களை. சரிங்க மேடம், இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிங்க் கலர் ஃப்ரிட்ஜை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணி எப்பயுமே நார்மல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி, அதுலேயே உங்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரீசர் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஐஸ் க்யூப்ஸ்லாம் போடுறது. அப்படியே இங்கேயும் ஐஸ் க்யூப்ஸ் வர மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் இது ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் மேடம். அதெல்லாம் சரிங்க மேடம். இந்த ஃப்ரிட்ஜ் என்ன ரேட் வரும், என்ன காசு இது கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்? இந்த ஃப்ரிட்ஜ் எப்படியோ ஒரு 25,000 வரும் மேடம். அடியாத்தி, என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? ஏதோ ஆஃபர் கிஃபர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சின்ன ஃப்ரிட்ஜை போயிட்டு 25,000 ரூபாய் சொல்கிறீங்க. இல்லை மேடம், இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரும். ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 25 வரும் மேடம். அப்படியா, பரவாயில்லையே. இவ்வளோ ரேட் கம்மி பண்ணியிருக்கீங்களே, 10,000 ரூபா கிட்ட கம்மி பண்ணியிருக்கீங்க போலையே. சரி என்ன சரளாக்கா, ஓகேவா? ஆனால் தியா ஃபஸ்ட்டு உன்னை தான் கேட்கணும் போலையே. உனக்கு ஓகேவா தியா? ஓகே தான் ஆண்டி, இதே வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையே வாங்கிக்கலாம். கிட்ஸ், இதே மாதிரி நிறைய பொருள் தியா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறா. இதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.